ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ இது வந்து ஜிக்கு கூட ஒரு ஒன் ஷாட்னு சொல்ல முடியாது, ஒரு 3 ஷாட்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது என்னோட ஸ்டோரி. ஏன்னா நான் ஒரு ஃபர்ஸ்ட் ஒன் ஷாட் போடுறேன். ஒரு பார்ட் போட்டு உங்களுக்கு அது பிடிச்சிருந்துச்சா, இல்லை நீங்கள் எப்படி ரியாக்ஷன் பண்ணுறீங்களோ அதை பார்த்து தான் நான் நெக்ஸ்ட் பார்ட் போடணுமா இல்லை வேணாமா அப்படின்ட்டு முடிவு பண்ணணும். என்னோடய வாய்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல, உங்களுக்கு பிடிக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. சரி, ட்ரை பண்ணலாம். ஓகேவா? சரிடா, நம்ம இதில் ஒரு ஒன் ஷாட் வந்து பார்த்துடலாம். நான் இதுக்கு மேலே பேச விரும்பல வளவலன்ட்டு. சரி, நம்ம ஸ்டோரிக்குள்ள ஸ்ட்ரைட்டாகவே போயிடலாம். இதில் நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ ஜங்குக் தான். நம்ம ஜங்குக்கு 2 பிரதர் இருக்காங்க. எல்டர் பிரதர் தான் அவங்க. ஒருத்தவங்க நம்ம நம்ஜூன், 2வது நம்ம சுகா. அப்படி ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஜின் இருக்கார். ஜின்னோட தம்பி நம்ம கிம்டேயாங்க்கும் சரி ஜின்னுக்கும் ஒரே ஒரு லிட்டில் சிஸ்டர் இருக்காங்க. அவங்க தான் நம்ம ஓயன். அவங்க யூனிவர்சிட்டியில் செகண்ட் இயர் படிச்சிட்ருக்காங்க. நம்ம ஜின் வந்து ஒரு ஃபேமஸ் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காரு. நம்ம கிம்டேயாங் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு மாடல் கொரியாலேயே. அது மட்டும் இல்லை, ஒரு வேர்ல்டு பூராவே ஒரு ஃபேமஸான ஒரு மாடல்னே சொல்லலாம். அவ்வளோ அழகான ஒரு பர்சன். நம்ம ஜங்குக்கு வந்து ஒரு சிஇஓ, அது யங்கஸ்ட்டு ஒரு சிஇஓ. எல்லா பிஸ்னஸையும் அவர் தான் பார்க்குறாரு. நம்ம நம்ஜூன் அண்ட் சுகா வந்துட்டு மியூசிக் இண்டஸ்ட்ரி வச்சுருக்காங்க. அவங்க 2 பேருமே அதில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க 2 பேருமே சிஇஓ அந்த கம்பெனிக்கு. இவங்க 3 பேர் 6 பேருமே ஒரே ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான். அதுவும் அத்தை பையன் மாமா பசங்க அப்படி தான். அதில் நம்ம நம்ஜினுக்கு வந்து மேரேஜ் ஆகிடுச்சி. அவங்க எல்லோரும் ஒரே ஃபேமிலியில் ஒரே வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. இவங்களோட பேரண்ட்ஸ்லாம் எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா யூகேயில் இருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு சின்ன பிஸ்னஸ் இருக்குது, அதை பார்த்துட்ருக்காங்க. மற்ற பிஸ்னஸ்லாம் இவங்க வந்துட்டு பசங்கக்கிட்ட கொடுத்துட்டாங்க. இப்போ தான் இவங்க வந்துட்டு எல்லோரும் ஸ்டடீஸ்லாம் முடிச்சுட்டு கரியருக்குள்ளே என்ட்ரு ஆகியிருக்காங்க. ஆனாலும் அவங்க வந்துட்டு கொஞ்ச நாள் கரியரில் என்ட்ரு ஆனாலுமே ரொம்ப ஃபேமஸாக நல்லாவே அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. அதனால் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்காங்க. இப்போது இந்த சைடில் இது முடிச்சாச்சு. இன்னொரு சைட் பார்க்கலாம், யூஎஸ்ஏ. இது கொரியா கிடையாது, யூஎஸ்ஏ. இங்கே யூஎஸ்ஏல பார்த்தோம்னாக்கா ஒரு பையன் தூங்கிட்டுருக்கான் அழகாக. காலையிலேயே பார்க்குறதுக்கு ஒரு டால் மாதிரி தூங்கிட்டுருக்காரு. அங்கே ஒரு பர்சன் வந்துட்டு மோச்சி பேபி எந்திரிம்மா எந்திரி சொல்லிகிட்டே இருக்காங்க. அவங்க வந்துட்டு மம்மி இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே தான் நீ டெய்லியும் சொல்லுவேன், ப்ளீஸ் எந்திரி, ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு உன்னோட யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் டே, ப்ளீஸ் எந்திரி அப்படின்றாங்க. ஓகேம்மா நான் எந்திரிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் எந்திரிச்சு அவங்க ஒரு ஹேண்ட் வந்து அப்படி நீட்டுறாரு. அவங்க அம்மாவும் வந்துட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. சரி ஓகே, ரெடி ஆகிடு, என்னோட பேபி போய்ட்டு நீங்கள் வந்து சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு வா பார்க்கலாம். கீழே வந்துட்டு உன்னுடைய டேடும் உன்னோட பிரதரும் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வேகமாக எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறாரு. இவங்களும் கீழே போயிடுறாங்க. அப்போ கீழே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பர்சன் வந்துட்டு நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணிகிட்ருக்காங்க. எப்படி இன்றைக்கி வந்துட்டு மார்க்கெட் ரேட்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிற பக்கத்தில் இன்னொரு பர்சன் உட்காந்துருக்காங்க. டேட் இன்றைக்கி வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குது, ஸோ நான் இன்றைக்கி சீக்கிரமே போகணும், நீங்கள் வந்துட்டு நம்ம ஜிமினை வந்துட்டு ட்ராப் பண்ணிடுறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாடா, அது நம்ம ஜிமின் தாங்க, மூச்சு பேபின்னு சொன்னோம் இல்லையா, அதை வேறு யாரும் இல்லை, நம்ம ஜிமின் தான். அவரை வந்துட்டு இந்த பிரதர்னு சொல்கிறேன், இவர் வேறு யாரும் நம்ம ஹோபி தான் நம்ம ஜிமினுடைய அண்ணா. அவர் வந்துட்டு கேட்குறாரு உங்கள் அப்பா கிட்டே, எனக்கு மீட்டிங் இருக்குப்பா இம்பார்ட்டண்ட்டாக, அதனால் நீங்கள் வந்துட்டு நம்ம ஜிமினை ட்ராப் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேடா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ட்ராப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே அங்கே ஒரு பர்சன் வெளில வந்துட்டு காலிங் பெல் அடிச்சுட்டே இருக்காங்க. யாராவது அப்படின்ட்டு அவங்க எட்டி பார்த்தா ஒரு பர்சன் வந்துட்டுருக்காங்க. ஹாய் ஆண்டி அப்படின்னு குட் மார்னிங் அப்படின்னு சொல்கிறாங்க. வா வந்துட்டு வா உள்ளவா அப்படின்றாங்க. ஏன்டா இவ்வளோ சீக்கிரம் ரெடி ஆகிட்டேன்? ஆமாம், உங்கள் பையன் தான் லேட்டாக ரெடி ஆகும், அதனால தான் நான் அவனை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்துட்டேன்னு சொன்னதுக்கு அப்போ அவங்க அப்பா சொல்கிறாங்க, அப்போ நீங்கள் கூட்டிகிட்டு போறியாடான்னு. ஆமாம், நான் என்னோட காரில் 2 பேரும் போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகேடா, அதுவும் நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இப்போ ஹோபி நம்ம 2 பேருமே சேர்ந்து ஆஃபீஸ் போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், நம்ம ஹோபி அவங்க அப்பாவுடைய ஆஃபீஸை தான் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களோடது பார்க் இண்டஸ்ட்ரி தான். இவங்க ஹோபி வந்துட்டு அவங்க அப்பா கூட இப்போ தான் யூனிவர்சிட்டி 2 வருஷத்துக்கு முன்னாடி முடிச்சுட்டு அவங்க அப்பா கூட ஜாயின் பண்ணியிருப்பார். பிஸ்னஸ்லாம் அவரும் அவங்க அப்பா கூட சேர்ந்து தான் பண்ணிகிட்ருக்காரு. இங்கே நம்ம வந்து உட்காந்துட்டு ஹோபி கூட தான் பேசிகிட்ருக்காரு. நாங்கள் எப்படி போயிட்டுருக்கு உங்களோட பிஸ்னஸ் ஆனதுக்காக நல்லா போயிட்டுருடா, உங்களோட ஸ்டடீஸ் எப்படின்னா இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டே போகிறோம். டே அங்கே போய் எதுவும் சேட்டெல்லாம் பண்ணாதீங்கடா, இருந்துக்கு நாங்கள் என்ன சேட்டை பண்ண போகிறோம், நாங்கள் என்ஜாய் பண்ண தானே போகிறோம், படிக்க போகிறேன்னு சொல்லுடா அப்படின்றாங்க. ஆமாம், நாங்கள் படிக்க தான் போகிறோம், ஆனால் படிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா எங்களுக்கு வேறு எதனா பிடிச்சிடும் பைத்தியம் மாதிரி, அதனால் நாங்கள் இப்போ படிக்கவும் செய்வோம் என்ஜாயும் பண்ணுவோன்ற. ஓகே நீங்கள் 2 பேரும் நல்லா படிக்கிற பசங்க எனக்கு தெரியும், சரி அதனால் உங்கள் பாலை மட்டும் கொஞ்சம் அடக்கி வச்சுக்கோங்கடா அப்படின்றாங்க. ஓகே ஹையாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காரு.
அப்போ கீழே ஒரு பையன் வேகமாக குடுகுடுன்னு நம்ம ஜிமின் தான் இறங்கி ஓடுற ஸ்டெப்பில் டெய்லி பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மோட அப்பா சொல்கிறாரு. அப்பா நான் இப்போ வளர்ந்துட்டேன், நீ எவ்வளோ வளர்ந்தாலும் எங்களுக்கு குழந்தை தான்டா, இன்னமும் அப்படியே தான் இருக்க, சரி சரி சீக்கிரம் வான்னு சொல்கிறாங்க. கீழே இறங்கி வந்துட்டு உட்கார்றாரு. இவங்க எல்லாருமே டைனிங் டேபிள் போகிறாங்க. என்னமோ நீயும் வந்து வாசா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஆண்டின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே சேர்ந்து டைனிங் டேபிள் தான் உட்காடுறாங்க. அப்போ நம்ம ஜிமினோட அப்பா தான் ஜிமினுக்கு வந்து ஃபீட் பண்ணுறாரு. அப்போ நானே சாப்பிட்டுக்கிறேன், இல்லைடா நீ சாப்பிடு நான் ஊட்டி விட்றேன்னு சொல்லிட்டு அவர் ஊட்டி விட்றாரு. ஆனால் ஜிமினும் சாப்பிட்டுட்ருக்காரு. அவங்க அம்மா இதெல்லாம் பசிச்சிட்ருக்காங்க. நீ இவ்வளோ பெரிய பையனாக வளர்ந்துட்டேன், ஆனாலும் உங்கள் அப்பாவுக்கும் சரி எங்களுக்கும் சரி நீ இன்னும் குட்டி பையனாக தான் தெரியுற அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜேக்கப் சொல்கிறாரு, ஆமாம் எனக்கும் அப்படி தான், எனக்கு வந்து இன்னும் சின்ன வயசில் பார்த்த மாதிரியே தான் ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி என்ன டீஸ் பண்ணாதீங்க, காலையில் எனக்கு டீஸ் பண்ணலடா, இது உண்மையாக தான் சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் சாப்பிட்டு நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ட்டு நம்ம ஜிமின் போயிட்டு அவங்க அப்பா அம்மா அவங்க அண்ணா 3 பேருக்குமே கணத்தில் வந்து கிஸ் பண்ணுறாரு. கெஸ் பண்ணிட்டு நாங்கள் வந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னவும் எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு அவங்க 2 பேர் காரில் போகிறாங்க. காரில் வந்ததும் நம்ம ஜிமின் கையை வந்துட்டு ஒரு மாதிரி ரப் பண்ணிகிட்டே இருக்காரு. என்னாச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு என்னவும் கேட்குறாரு. இல்லைடா எனக்கு வந்து நர்வஸாக இருக்குது. என்ன நர்வஸாக இருக்கா, உனக்கு நர்வஸாக இருக்கா, உன்னை பார்த்தா அங்கே தாண்டியெல்லாம் நர்வஸாக போகிறாங்க அப்படின்றாங்க. ஏன்டா சொல்கிறது, நீ அங்கே வந்து எவ்வளோ சேட்டை பண்ண போறியோ அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் சேட்டைலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து இதுக்கு முன்னாடி ஸ்கூலில் நீ சேட்டை பண்ணதே இல்லையா என்னோடக்கு, நான் பண்ணுவேன் தான், இது யூனிவர்சிட்டி இல்லை அதனால் எதுவும் பண்ண மாட்டேன்டா அப்படின்றாங்க. அதெல்லாம் அப்படி நான் சும்மா சொன்னேன், நம்ம 2 பேருமே ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் ஓகேவா, அங்கெல்லாம் யாரும் ராகிங்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க அப்படின்றாங்க. இது வந்து நல்ல யூனிவர்சிட்டி, நம்ம போய்க்கலாம்னு சொன்னால் ஓகேடா நம்ம போகலாம் என்ஜாய் பண்ணலாம், நிறைய நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட கிடைப்பாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஜாலியாக பேசிகிட்டே என்ட்ரு ஆகுறாங்க. ஒரு யூனிவர்சிட்டி உள்ளே தான் போயிட்டு நம்ம என்ன தான் காரை பார்க் பண்ணிவிட்டு நம்ம ஜிமினை கூட்டிகிட்டு உள்ளே என்ட்ரு ஆகுறாரு. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய யூனிவர்சிட்டி தான். எல்லாருமே நல்லா பரபரன்னு ஜாலியாக ஓடிட்டே இருக்காங்க. அங்கே எந்த ஒரு ரேகிங்குமே இல்லை, ஒரு டீசெண்டான ஒரு யூனிவர்சிட்டி அது. இவங்க 2 பேருமே கிளாஸில் போய் உட்காடுறாங்க. அங்கே ஒரு இவங்க 2 பேர் போயிட்டு லாஸ்ட் பெஞ்சில் போய் உட்காந்துக்கிறாங்க. இவங்க கேட்குறாங்க, ஏன்டா நம்ம லாஸ்ட் பெஞ்சுக்கு வந்து உட்காடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் கேட்குறாரு. இல்லைடா ஃபஸ்ட் பெஞ்சிட்டே உட்காந்தோம்னா நம்மளை இதெல்லாம் வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க, கேட்டுகிட்டே இருப்பாங்க, நம்ம லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்து இல்லைடா இங்கே உட்காந்துருந்தாண்டா கேட்பாங்கன்னு சொல்ல. சரி இப்போ சென்டர் பெஞ்சுக்கு போகலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சென்டர் பெஞ்சுக்கு தான் வராங்க. அங்கே ஒரு பையன் இவங்க போய் உட்காந்ததுமே பக்கத்தில் வந்து டக்குன்னு கொடுக்குன்னு ஓடி வந்து உட்காடுறான். இவன் யாராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. அந்த இடத்துல ஒரு பையன், ஹாய் என் பேர் தான் ஃபெலிக்ஸ் அப்படின்னு சொல்கிறான். ஒரு ஃபெலிக்ஸா, ஓகே நீ என்ன எங்கேருந்து வரேன்னு சொல்கிறாங்க. நான் வந்துட்டு ஆஸ்திரேலியாலேருந்து வரேன். ஆஸ்திரேலியாவில் இங்கே வந்து எதுக்கு அங்கே காலேஜில் அங்கே யூனிவர்சிட்டிலேயே இங்கே வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. இல்லை எங்களோட பேரண்ட்ஸ் வந்து இங்கே தான் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அதனால் இங்கே தான் நானும் படிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, ஓகே சரி உட்காரு, நம்மளால் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கலாமா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் இவனும் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்டாக. இவன் பேர் என் பேர் ஜெமீன் அப்படின்ட்டு ஜெமீன் தான் இன்ட்ரோ பண்ணுறாரு. வேணும் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலிக்ஸ் கிட்ட தான் அவர் கொடுக்குறாரு, ஹேண்ட் கொடுக்குறாரு. இவங்க எல்லோரும் சரி ஓகே நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நல்லா ஜாலியாக இருக்காங்க. இவரை மாதிரி தான் அவருமே துருன்னு இருக்காரு. அதனால் 3 பேருக்கும் ரொம்பவே நல்லா செட் ஆகிடுறாரு. அவங்க ஜாலியாக பேசிட்டு நல்லா துருன்னு விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ ப்ரொஃபஸரும் வராங்க. இவங்களோட கிளாஸஸ்லாம் முடிஞ்சிடுது. இவங்க வந்துட்டு வெளில வராங்க. ஃபிலிக்ஸ் நீ எப்படி போவேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் வந்துட்டு பைக் எடுத்துகிட்டு வந்துருக்கேன்னு சொல்கிறாங்க. பைக்கா, ஓகே நாங்கள் காரில் வந்திருக்கோம்டான்னு சொல்லுவாங்க. சரி நாளிலேருந்து நம்ம வேணால் எல்லோரும் பைக்கில் வரலாமான்னு சொல்கிறாங்க. ஓகே நான் வந்துட்டு என்ன சொல்கிறாரு, நான் பைக் எடுத்துகிட்டு வரேன், ஜிமின் என் கூட அந்த நம்ம 3 பேர் தனித்தனியாக வர வேண்டாம், நம்ம ஃபெலிக்ஸ் வந்து ஒரு பைக்கில் வந்துட்டு வரேன், நம்ம 2 பேரும் ஜாலியாக 3 பேரும் அவங்க ஒரு 2 பைக்கில் போய்க்கலாம்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே அப்படின்றாங்க. அப்போ தான் வெளில ஒரு பர்சன்கிட்ட இவங்க 3 பேர் இப்படி பேசிக்கிட்டே வெளில வரும்போதுட்டு ஒரு பையன் மேலே நல்லா இடிச்சிடுறாரு நம்ம ஃபெலிக்ஸு. இது யாரா அது புதுசாக இடிச்சிரு நிமிந்து பார்க்குறாரு. அங்கே ஒரு பையன், அவர் வேறு யாரும் இல்லை, நம்மளுடைய மெக் தான், அவர் நின்றுட்டுருக்காரு. யாரானே நம்ம வந்து பார்க்காம நீ வந்து இடிக்கிறேன்னு சொல்கிறாரு. இவர் வந்து பார்த்து பயந்துடுறாரு. சீனியர் போல் தெரியாமல் இடிச்சிட்டும் போல், ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பயந்துட்டு நிற்கிறாரு. அப்புறம் தான் அவர் வந்துட்டு இவர் பயப்படுறத அவரே பார்த்துட்டு சிரிக்கிறாரு. இங்கே பாரு நீ பயப்படாத, நான் வந்துட்டு ஒன்று சொல்ல மாட்டேன், தெரியாமல் தானே இடிச்சதுன்றதுக்கு. இல்லை சாரி சீனியரா, நான் ஒன்றும் சீனியர்லாம் இல்லை, என்னை பார்த்தா அப்படியே தெரியுது, நான் இப்போ தான் வந்து இந்த காலேஜில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா சரி எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. இவரும் அந்த டிபார்ட்மெண்ட் தான் சொல்கிறாரு. ஏன்னா நீயும் அந்த டிபார்ட்மெண்ட் நாங்கள் அதில் தான் படிச்சுட்டு இருக்கோம், நாங்கள் ஒன்று பார்க்கலையே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் அன்றைக்கி லேட்டாக தான் வந்துட்டு நான் வந்துட்டு அந்த லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துட்டேன், நீங்கள் என்னை பார்த்துருக்க மாட்டீங்க, நான் கூட உங்களை பார்க்கல அப்படின்னு அவரும் சொல்கிறாரு. அப்படியா சரி உங்கள் நேம் என்னன்னு கேட்டதுக்கு என்னோட பேர் நிமெக் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் இந்த ஒரு ஆமாம் இதே ஊர் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்துட்டு இவங்க 3 பேருமே வந்து ஹேண்ட் செக் பண்ணுறாங்க. எனக்கு வந்து பிடிச்சது, அவர் ரொம்ப நல்லா பேசுகிறாரு, ரொம்ப அழகாக ரொம்ப கைண்டாக தான் பேசுகிறாரு, அந்த போய் நல்லா பேசுகிறாருன்னு சொல்லிட்டு அப்போ தான் இவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. அப்போ இனிமேல் வந்து மெக்கும் நானும் வந்து ஒன்றா வந்துடுறோம் பைக்கில் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நம்ம 2 பேர் ஒரு பைக்கு, அவங்க 2 பேர் ஒரு பைக் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. இது ஒரு நல்லா இருக்கு, இந்த ஐடியா நல்லா இருக்குடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே
ஒரு மாதிரி நல்லா ஜாலியாக நல்ல ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. அவர் எந்த அளவுக்கு வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க அந்த யூனிவர்சிட்டியே. இப்படி தான் போயிட்டுருக்கு, டைம் வந்து போயிட்டுருக்கு. அப்படியே அந்த சைடு கொரியாவில் பார்த்தோம்னா நம்ம ஜங்குக் தான் வீட்டில் உட்காந்துட்டு ஏதோ ஒரு ஃபைலை வந்துட்டு பார்த்துட்ருக்காரு. அப்போ நம்ம டே தான் பக்கத்தில் வந்து உட்கார்றாரு. ஜங்குக்கா என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைடா நான் வந்து அந்த ஃபைலை செக் பண்ணிகிட்ருக்கேன், இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குது, நான் இப்போவே வீட்டிலேருந்து ப்ரிப்பேர் ஆகணும்ல, அதுக்காக தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி டே நீ என்ன பண்ணுறேன்னு கேட்கும்போது, இல்லைடா எனக்கு ரொம்ப வந்து இன்றைக்கி வந்து எந்த ஷெட்யூலும் இல்லை, நான் சும்மா தான் இருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, போர் அடிக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சரி அப்போ நீ என் கூட வரியா ஆஃபீஸ்க்குன்னு சொல்கிறாங்க. இல்லை வேணாம்டா, நீ அங்கே போய்ட்டு ஒருன்னு இருப்ப, நீ வீட்டில் இருக்க மாதிரி இருக்க மாட்டேன், நல்லா வரலடா நீ போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் நான் மற்றவங்ககிட்ட தான் அப்படி இருப்பேன், ஒர்க் பிளேஸில் அப்படி தான் இருக்கணும், உங்கள்கிட்ட நான் அப்படி இருக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியும்டா, இருந்தாலும் நான் வந்து அங்கே டிஸ்டர்ப் பண்ண விரும்பலடா, நான் இங்கே இருக்கேன், ஒய்யனும் இன்னைக்கு லீவ் போட போகிறான், நான் சின்ன அங்கேயும் அவன் வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு அனுப்ப மாட்டேன், நாங்கள் 3 பேரும் இன்றைக்கி வீட்டில் வந்து வீட்டில் இருந்துட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவோம், டிவியை மூவிலாம் பார்த்துட்டு அப்படியே ஷாப்பிங் போகிற ஐடியா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி ஓகே, அப்போ நீ என்ஜாய் பண்ணு அப்படின்னு அவரும் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஜின் தான் வராரு. இங்கே வந்துட்டு என்னடா என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது, இந்த மாதிரி நம்ம வந்து வெளில ஷாப்பிங் போகிறோம்ல, அதானே ஜங்குக்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன். ஓ அப்படியா, சரி நம்ம வந்துட்டு இன்றைக்கி வெளில போகலாம். ஜங்குக்கு வந்துட்டு நீ வந்து ஃப்ரீயாக இல்லையா இன்றைக்கி? எனக்கு இல்லை நான் ஃப்ரீயாக இல்லை ஏன், இன்றைக்கி வந்து இம்பார்ட்டன்ட் மீட்டிங்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லை, அப்போ தான் ஜின் ஒரு விஷயத்தில் ஜின்னா சொல்கிறாரு, ஆமாம் இன்றைக்கி நம்ஜனுக்கும் சுகாவுக்கும் கூட நிறைய ஒர்க் இருக்காமா, அவங்களும் கூட ஃப்ரீயாக இல்லை, நாங்கள் 3 பேர் மட்டும்தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இப்போ போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க ஹயாங், நாங்கள் இன்னொரு நாளைக்கு நம்ம எல்லோரும் சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஜங்குக்கும் அப்படியே ரெடி ஆகிட்டு போயிடுறாரு. அவருக்கு வந்து இப்போ வரைக்கும் கேர்ள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டு யாரும் இல்லை, அவர் சிங்கிளாக தான் இருக்கார். அவருக்கு ஏன்னா அவருக்கு வந்துட்டு அவ்வளோவா லவ்லாம் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. நிறைய பேர் ப்ரப்போஸ் பண்ணாலும் அவர் வந்து எந்த மாதிரி தேடுவார்னா, அவர் ஒருத்தவங்களோட ஐஸை பார்க்கும்போது அவருக்கு வந்து லவ் ஃபீல் வந்து வரணும், நம்ம பார்த்த உடனே நம்ம ஒரு ஃபீலிங் வந்து இருக்கணும், அந்த அப்படி இருந்தால் தான் அந்த லவ். அப்படி ஒரு இது வரைக்கும் யாரையுமே அவர் பார்த்ததே இல்லை. எல்லாருமே அவர்கிட்ட ஃப்ளர்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, ஆனால் அவர் கொஞ்சம் கூட இதே பண்ண மாட்டார், அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவார். இப்படி தான் நிறைய பேர் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. அவர் காலேஜ் படிக்கும்போது யார் ப்ரப்போஸ் பண்ணாலுமே அவர் வந்துட்டு இல்லை வேண்டாம் அப்படின்ட்டு ரிஜெக்ட் பண்ணி விட்டு போயிடுவார். இப்போ வரைக்குமே சிங்கிளாக இருக்கார். ஆனால் அவ்வளோ ஹேண்ட்ஸமான ஒரு பையன் இவ்வளோ நாள் சிங்கிளாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருக்குமே அந்த ஒரு வருத்தம், என்ன ஜங்குக்கு வந்து யாருக்கூடமே கம்மிட்டே ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு. சரி அவங்களுக்குன்னு ஒரு பையன் வருவான், பையனோ பொண்ணோ, அவனுக்குன்னு ஒரு லவ் வந்து கிடைக்கும், ஒரு ட்ரூ லவ் வந்து வரும். அது வரைக்கும் அவன் இருக்கட்டும், வெயிட் பண்ணுறோம், ஒன்றும் தப்பு இல்லை, அவன் சின்ன பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னும் டே தான் இவ்வளோ நேரம் இதெல்லாம் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. ஓகே அப்படின்னு போகலான்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம நம்ஜினுக்கு வந்து ஜின்னுக்கு வந்து மேரேஜ் ஆகிடுச்சு, நம்ம நம்ஜின் கூட தான் நம்ம சுகா ஆண்டியை வந்துட்டு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, அதாவது லவ் பண்ணுறாங்க. ஆனால் இன்னமும் வந்து மேரேஜ்லாம் பண்ணிக்கலை. ஏன்னா டே வந்துட்டு ஒரு ஃபேமஸ் மாடலாக இருக்கார், அந்த கெரியர் கொஞ்சம் பாதிச்சிடக்கூடாது. இப்போ தான் அவர் வந்துட்டு கரியரில் வந்துட்டு இன்னமும் நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்காரு. சரி இப்போ வேண்டாம்னு சொல்லிட்டு சுகாவுமே மியூசிக்கில் அந்த பக்கமே ரொம்ப ரொம்ப பிஸியாக இருக்கார். அவர் ரொம்ப ஒர்க்கஹாலிக் பர்சனே வச்சுக்கலாம். அவர் வந்துட்டு அந்த மாதிரி. ஸோ அவருமே பெருசாக அந்த மேரேஜில் வந்து இருப்போம் அப்படின்ற மாதிரி இருக்கார். ஏன்னா டே கூடவே இருக்கார், அவர் நம்ம லவ் பண்ணுற பையன் பக்கத்துலேயே இருக்கார். இதில் மேரேஜ் வந்து ஒரு பெரிய விஷயமா அவருக்கு தெரியலை. அதனால் அவங்க வந்து பொறுமையாக பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவர் ரிலாக்ஸாக உட்காந்துட்ருக்காரு. இவங்க இப்படி தான் இவங்க லைஃப்லாம் போயிட்டுருக்கு. நம்மளுடைய பார்க் இண்டஸ்ட்ரி இருக்கு இல்லையா, அதுவும் நம்ம ஜியோன், அதாவது நம்ம ஜங்குக்கு அவரோட இண்டஸ்ட்ரியும் தான் கொலாப் பண்ண போகிறாங்க நியூவாக. அதாவது நம்ம ஜேஹோப் தான் இதில் வந்து கொலாப் ஆக போகிறாரு நம்ம ஜங்கு கூட. அதுவும் கொரியாவுக்கே அவர் வர வேண்டியது இருக்குது. கொரியா வந்துட்டு தான் அவர் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் வந்து இவங்க கூட வந்து கொலாப் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றாங்க. ஏன்னா இவங்க வந்துட்டு இவங்களோட பிஸ்னஸும் சேம் தான். அதுவும் நம்ம ஜேஹோப் வந்து அங்கே யூஎஸ்எல் நல்ல ஒரு லெவலில் இருக்கார், இங்கே கொரியாவில் நம்ம ஜங்குக்கு அப்படி தான் இருக்கார். சரி இவங்க கொலாப் பண்ணால் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு அவங்க வந்துட்டு கொஞ்சம் திங்க் பண்ணுறாங்க. அதே மாதிரி சரி ஓகே, நம்ம வந்து அவங்களோட மேனேஜரை வந்து கான்டாக்டும் பண்ண சொல்கிறாங்க. நம்ம ஜேஹோப்போட மேனேஜர் தான் ஜங்குக்கோட மேனேஜர்கிட்ட வந்துட்டு கான்டாக்ட் பண்ணுறாங்க. அவங்க செக்ரட்டரியும் வந்துட்டு இந்த மாதிரி டீட்டெயிலாக சொல்கிறாங்க, இந்த என்னென்ன ஃபைல் இது மாதிரிலாம் சொல்கிறாங்க, இவங்களோட ஐடியாஸ் என்ன இருக்குது, நியூவாக என்னென்ன லான்ச் பண்ணலாம், ஒரு ஐஃபோன் அந்த மாதிரி இது எல்லாமே அவங்க வந்துட்டு லேப்டாப் எல்லாமே அவங்க இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு இருக்குது. சரி இதை வந்துட்டு நம்ம நியூவாக அவங்கள வந்து ஒன்று வந்து க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் பேசிகிட்ருக்காங்க. அப்போ வந்து ஜேகப்போட ப்ரொஃபைலு அந்த இது எல்லாத்தையும் இவங்க பார்க்குறாங்க. அவங்களோட கம்பெனி டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கும்போது ஜங்குக்கு ரொம்ப பிடிச்சது, ரொம்ப நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்காங்க, ரொம்ப ஹானஸ்ட்டாகவும் இருக்காங்க. அதனால் இவங்க கூட நம்ம கொலாப் பண்ணுறதுல தப்பு இல்லை அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கு ஃபீல் ஆகுது. ஓகே நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு வீட்டில் ஒரு டைம் ஹயங்கிட்டையும் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா ஜங்குக்கு என்ன தான் சிஇஓ நம்பர் 1 இருந்தாலும் அவர் வந்து எதையுமே சுகா அண்ட் நம்ஜன்கிட்ட
எப்போவுமே கன்சிடர் பண்ணுவாங்க. இப்போ தான் இங்கே ஒரு ட்விஸ்ட்டே இருக்குது. ஏன்னா நம்ம ஜங்குக் வந்துட்டு இதை பற்றி வீட்டில் பேசும்போது அந்த ட்விஸ்ட்டை நான் உங்களுக்கு வந்துட்டு ரிவீல் பண்ணுறேன், ஓகேங்களா? அதுக்கப்புறமா நம்ம அப்படி இந்த பக்கம் ஜிமின் சைடு பார்த்தோம்னா, ஜிமின்க்கு காலேஜில் ஒரு நியூ ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து எப்படின்னா, இவங்க 4 பேரும் படிக்கிறதே வந்துட்டு ஒரு மெக்கானிக்கல் மெக்கானிக் பற்றி தான் அவங்க படிக்கிறாங்க. ஒரு நியூ காரை வந்துட்டு எப்படி வந்துட்டு, அதாவது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிட்ருக்காங்க. ஒரு நல்ல நியூ காரை வந்துட்டு எந்தளவுக்கு வந்து டிசைன் பண்ணி இது வந்துட்டு எல்லா விதத்துலையும் ஒரு பர்ஃபெக்டாக இருக்கணும். அது வந்துட்டு ரொம்ப எப்படி சொல்கிறது எனக்கு தெரியலையே. ஓகே, நான் ட்ரை பண்ணேன்னா அவங்க வந்து நல்ல ஒரு நியூ மாடல், நியூ ஐடியா வச்சுருக்காங்க. ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ண சொல்கிறாங்க அவங்களோட யூனிவர்சிட்டியில். இவங்க எல்லோரும் ஒரே குரூப்பை சேர்ந்தவங்க, ஒரே பேட்ச் சேர்ந்தவங்க தான். சரி, இந்த ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா இவங்க ஃபஸ்ட்டு ஒரு இன்டர்னாக ஆகணும். இவங்க வந்து ப்ராஜெக்ட் வந்து பண்ணுறாங்க. அந்த ப்ராஜெக்ட் பண்ணி ஒரு மாடல் கொடுக்கும்போது அவங்க யூனிவர்சிட்டியில் அது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு, பிடிச்சிருக்குப்பா. ஆனால் நீங்கள் வந்து ஒரு இன்டர்னாக ஆகணும். கொஞ்ச நாள் இன்டர்ன் ஆனீங்கன்னா தான் நீங்கள் 3rd இயர் பண்ணும்போது ஆகும். இப்போ வந்து இவங்க ஃபர்ஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, 2nd இயரில் தான் இருக்காங்க. இப்போ நம்ம அங்கே ஒய்என் இருக்காங்க இல்லையா, ஒய்என் அங்கே 3rd இயரில் இருக்காங்க. இவங்க இங்கே 2nd இயரில் தான் இருக்காங்க. இவங்க வந்துட்டு யோசிக்கிறாங்க, சரி ஏன் நம்ம வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரி, அதாவது இந்த கார் மாடல் இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு கொஞ்சம் வந்து ஒரு கம்பெனிக்குள்ளே போயிட்டு நம்ம இது பண்ணால் தான் அவங்க வந்துட்டு ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து யாராவது நம்மளுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணால் தான் நம்மளோட இந்த ப்ராஜெக்டை வந்து நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்குறாங்க. அப்படி இவங்க தேடும்போது அவங்களுக்கு யூஎஸ்ஏல வந்துட்டு அங்கே அந்த மாதிரி எதுவும் இது பண்ண முடியலை. சரி, நம்ம வந்துட்டு ஏன் கொரியாவில் வந்து ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு இவங்க வந்து யோசிக்கிறாங்க. இவங்க யூனிவர்சிட்டிலேயும் இவங்க கேட்கும்போது நீங்கள் இன்டர்ன் வந்து எங்கேனாலும் பண்ணிக்கலாம், இந்த ப்ராஜெக்டை இந்த 6 மந்த்துக்குள்ளே நீங்கள் எங்கேனாலும் போயிட்டு பண்ணிவிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நம்ம இந்த ஐடியாவை வந்து ஏதாவது ஒரு நல்ல கம்பெனியில் வந்துட்டு கொடுத்தோம்னா அவங்க வந்து இதை புரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணாங்க அப்படின்னா நம்மளால் இது பண்ண முடியும் அப்படின்ட்டு நீங்கள் யோசிக்கலாம். இவங்க 4 பேருமே ரிச்சான பசங்க தான். அப்புறம் ஏன் அப்படி இவங்க யோசிக்கிறாங்கன்னா, ஆனால் அப்படி கிடையாது. நம்ம ஓனாக நம்ம மணியை வச்சு இங்கே எதுவும் பண்ணக்கூடாது. இவங்கள நம்பி வேறு ஒருத்தவங்க தான் இவங்களுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணி அவங்க வந்துட்டு அந்த இதில் வந்துட்டு அக்செப்ட் பண்ணி எல்லாமே இவங்களுக்கு பண்ணி ஒரு அப்ரூவ் கொடுத்தா தான் இவங்க வந்து ஒரு கம்பெனியில் போயிட்டு இன்டர்ன் ஆகி அதுக்கப்புறம் இவங்க ப்ராஜெக்ட் வந்து இவங்க பண்ணிவிட்டு அவங்க யூனிவர்சிட்டியில் சப்மிட் பண்ணால் தான் இவங்களுக்கான அந்த இது வந்து கிடைக்கும். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே ட்ரை பண்ணுறாங்க. ஒவ்வொரு கம்பெனியாகவே ட்ரை பண்ணுறாங்க. இவங்க வந்து ஃபஸ்ட்டு இதே வந்துட்டு இவங்களோட ஓன் கம்பெனியில் இவங்க பண்ணக்கூடாது. அதுதான் அவங்க யூனிவர்சிட்டியோட ஃபர்ஸ்ட் ரூல். சரி, ஓகே, நம்ம வந்து மற்றவங்க கம்பெனியில் ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு இவங்க கொரியாவில் ஃபஸ்ட்டு இவங்க யூஎஸ்ஏலேயே ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு அங்கே இது அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. சரி, நம்ம வந்துட்டு கொரியாவில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஓகே, என்னும் சரி ஜிமினும் சரி கொரியாவை சேர்ந்தவங்க. நம்ம ஃபிலிக்ஸ் மட்டும் ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர். மேக் வந்து யூஎஸ்ஏ தான். சரி, இவங்க என்ன பண்ணுறது, ஓகே நம்ம கொரியாவில் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு கொரியாவில் நிறைய கம்பெனியில் வந்துட்டு இவங்க வந்து இதை வந்துட்டு அனுப்புகிறாங்க. இவங்களோட ப்ராஜெக்ட்டுக்கான அந்த மாடலை வந்து எல்லா இடத்துலையுமே அனுப்பிட்டுருக்காங்க. அப்படி அனுப்பும்போது இவங்களோட ப்ராஜெக்ட் எந்த கம்பெனிக்கு போகுதுன்னா ஜியோன் இண்டஸ்ட்ரியில் தான் இவங்களோடது போகுது. ஆனால் அங்கே உள்ள செக்ரட்டரி வந்து இதை பார்த்துட்டு, இது யூஎஸ்லேருந்து வந்திருக்கே, இது எப்படி சார் அக்செப்ட் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா, எப்படி சொல்லலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்காரு. சரி, நம்ம சொல்லலாம். சொல்லிவிட்டு அவர் வந்துட்டு நான் ஓகே சார் வந்து இதை பார்க்குற ஐடியாவில் இருந்தார் அப்படின்னா நம்ம இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இல்லை வேணாம் அப்படின்னா நம்ம முதல்ல ஓகே இது பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அவங்களோட போய்ட்டு ஜங்கு குட்டி இந்த மாதிரி சொல்கிறாங்க. சார் இந்த மாதிரி வந்து 4 பேர் வந்து இன்டர்ன் வந்துட்டு வரேன்னு சொல்கிறாங்க. இந்த கம்பெனிக்கு வந்து அப்ளை பண்ணிருக்காங்க. அதுவும் அவங்க வந்துட்டு ஒரு ப்ராஜெக்டோடு தான் வராங்க. அதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஸ்பான்சர் பண்ணிவிட்டு அவங்களோட வந்து நம்ம கொஞ்சம் இது மாதிரி பண்ணி கொடுக்கணும் சார். அப்படி பண்ணி கொடுத்தோம்னாக்கா அவங்க வந்துட்டு அதை நம்மளுக்கே கூட ஃப்யூச்சரில் நம்ம கம்பெனிலே கூட இதை பண்ணி நம்ம வந்து செல் பண்ண முடியும். நம்மளே அந்த இதை வந்துட்டு ஓனராக அந்த ப்ராஜெக்ட்டுக்கான ஓனராக நம்ம மாற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜங்குக்கு வந்துட்டு காலேஜ் பசங்க என்ன பண்ணுவாங்க, அவ்வளோ நல்லா இருக்குமா என்ன, அவங்களுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணணுமா என்னமோ அப்படின்ட்டு அவர் வந்து யோசிக்கிறாரு. இல்லை கொஞ்சம் இதை பற்றி நான் அப்புறமா பேசுகிறேன், இப்போதைக்கு நீங்கள் ஏதாவது இதை ஹோல்ட் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அந்த இதை வந்துட்டு அந்த ஃபைலை ஒரு வாரமாக வச்சிடுறாங்க. இவங்க நிறைய கம்பெனிக்கு வந்து இதே மாதிரி அப்ளை பண்ணியிருப்பாங்க. அதில் நிறைய கம்பெனி எடுத்துக்கும் பார்த்துருப்பாங்க. ஆனால் யாருமே ரிப்ளைவும் பண்ணல. நம்ம ஜியோன் இண்டஸ்ட்ரி மட்டும்தான் இதை எடுத்து ஹோல்ட் பண்ணி வைங்க, நான் அப்புறம் பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும்தான் ஜங்குக் சொல்லியிருக்காருன்னு அவர் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்கவே இல்லை. சரி, ஓகே, ஏன்னா நம்ம ஜங்குக்கோட கம்பெனி வந்துட்டு இது மாதிரி ஒரு நியூ ப்ராடக்டை வந்துட்டு புதுசாக லான்ச் பண்ணக்கூடியது ஒரு கம்பெனி தான் நம்ம ஜங்குக்கோடது. இது மற்றவங்க யாருமே பண்ணாத ஒரு நியூவாக யூனிக்கான ஒரு விஷயங்களை மட்டும்தான் ஜங்குக் பண்ணுவார். அப்படி ஒரு இண்டஸ்ட்ரி தான் ஜங்குக்கோட கம்பெனி. நம்ம ஜேகப் இருக்காலையே, அவர் வந்துட்டு எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் பர்ஃபெக்டாக ரொம்ப யூனிக்காக பண்ணுவார். அப்படி தான் நம்ம ஜேகப் வந்து பண்ணுவார். அதனால தான் ஜங்குக் வந்து ஜேகப்போட கம்பெனி வந்து பிடிச்சிருக்கும். அதனால தான் கொலாப் பண்ணலாம் அப்படின்ட்டு இவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க.
சரிடா, ஓகே. நான் இது வரைக்கும் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? அந்த ஸ்டோரி உங்களுக்கு புரியுதா? இல்லை நான் நெக்ஸ்ட் டைம் இன்னும் நல்லாவே சொல்லணுமா என்னன்றதை நீங்கள் சொல்லுங்கள், ஓகேங்களா? இப்போ நான் இதோட இந்த பார்ட்டை வந்து முடிக்கிறேன். நாளைக்கு உங்களுக்கு இதை பற்றி நீங்கள் கமெண்ட் கொடுக்குறத பொறுத்து தான் நான் நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுறதா வேணாமா அப்படின்னு நான் யோசிக்கணும், ஓகேங்களா? ஒரு கமெண்ட்டாக இருந்தால் கூட அது வந்து ஹானஸ்ட்டாக இருந்துச்சு, அக்கா நல்லா இருந்துச்சு இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நாளைக்கு நான் வந்துட்டு போடுவேன், ஓகேங்களா? சரி, ஓகே, பார்க்கலாம்.